ஹாப்பி நியூ இயர். இந்த 2025 உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கட்டும். அண்ட் கெட்டிங் இன் டு டே 86ஓட ரிவ்யூ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங்கே வந்து டாஸ்கோட ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து நடந்தது. அதில் வந்து ரயான், சௌந்தர்யா, ஜாக்லின், பவித்ரா அண்ட் மஞ்சரி வந்து பாயிண்ட்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணாங்க. மற்ற பாய்ஸ் யாருமே ஸ்கோர் பண்ணல. ஸோ செகண்ட் ஹாஃப் நடக்கும்போது முத்துக்குமரன் போயிட்டு மற்ற அந்த பாயிண்ட்ஸ் இல்லாத பாய்ஸோட போயிட்டு அலைன்ஸ் போடுறாரு. எனக்கு ஒரு டவுட்டு, இது டிக்கெட் டு ஃபினாலே இங்கே வந்து யாராவது அலைன்ஸ் போடுவாங்களா அப்படின்னு எனக்கு வந்து தோணுச்சு. அண்ட் என்ன சொன்னார்னா, அந்த 5 பேர் தோக்க அடிச்சதுக்கப்புறம் நம்ம இண்டிவிஜுவல் கேம் விளையாடணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட ஒரு அலைன்ஸாக இருந்தது. ராணா வந்து ஃபோட்டோ எடுக்கல அப்படிங்கிறதுனால அவர் போய் ஹேமர் எடுத்தார். ஆனால் அவர் ஹேமர் வந்து அடிக்கலை நான் பார்த்த வரைக்கும். அதே மாதிரி அதை வந்து அருண் வாங்கி அடித்தது தப்புன்னு ஒரு இடத்துல பேசினார். அதுக்கப்புறம் இந்த அலைன்ஸ்க்கு நீ அன்எத்திக்கல்னு சொல்லிட்டு ராணவ் கிட்ட வந்து பேசினார். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த கேம் முடிஞ்சது. அப்போ வந்து தீபக் அவருக்கு அருணோட ஃபோட்டோ எடுத்துட்டு திஸ் இஸ் ஃபார் யூ முத்துக்குமரன் மாதிரி பேசினார். அவர் இண்டிவிஜுவல் பிளேயர், அவரும் வந்து இப்போ ஒரு கேங் பிளேயராக வந்து தீபக் அவர்களும் மாறிட்டார். இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் முத்துக்குமரன் ஒரு இடத்துலையும் ஒரு மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸை கொடுத்துக்கிட்டே இருந்தார். மாற்றி 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 பேசிட்டே இருக்காரு. அவரோட ஃபெயிலியரை தாங்க முடியாமையா இல்லை மற்றவங்களாம் ஜெயிச்சிட்டாங்க அப்படிங்கிறதுனாலையா எனக்கு தெரியல. அப்போ தேர்ட் டாஸ்க் இருந்தால் அதில் வந்து விஷால் அவர்கள் இப்போ லீடிங்கில் இருக்கார். தீபக் அவர்கள் அதுக்கப்புறம் முத்துக்குமரன் ஜெயிச்சிட்டாரு. மஞ்சரியும் ஜாக்னும் அவருக்கு சப்போர்ட் பண்ணாங்க. கடைசியில் அவங்களுமே பேக் எடுத்துட்டாங்க. முத்துக்குமரன் நீங்கள் கேம் விளையாடுங்க, சும்மா மாற்றி மாற்றி பேசினே இருக்காதீங்க. எனக்கு வேற மாதிரி தோணுது, வேணாம்.